குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா நம்ம லாஸ்டா சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாம போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லக்னாதிபதியே லக்னாதிபதியும் சரி 8க்குரிய 12க்கு வர போறாங்க. ஓகே, இது எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ எல்லாருமே சூப்பரா இருக்குங்கிறாங்களே, இந்த ஆரம்பமே நல்லா இருக்கு, தொழில் முன்னேற்றம் சூப்பரா இருக்கு, குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சரியா போகுது, எல்லாரும் எல்லாம் சொல்றாங்க. இந்த ஏப்ரல் மாதமும் நம்மளுக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு பெருசா ப்ராப்ளம் கிடையாது. என்ன அப்படின்னா, 8க்குரியரும் போய் 12ல 8 12 கனெக்ட் ஆகுது. ஸோ 8 12 கனெக்ட் ஆகலாமா அப்படின்னு நீங்க ஒரு ஜோதிட முறையில பார்க்கறது நம்ம ஒரு கேஷுவலாவே நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக லக்னாதிபதியும் ஒன்று தான், 8க்குரியரும் இந்த மேஷ ராசி லக்னத்துக்கு ஒன்னா செவ்வாய் தான். ஸோ அவர் போய் 12ஆம் இடத்துல 11 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதி ஸ்தானத்துலேருந்து விரைய ஸ்தானத்துக்கு வராரு. ஸோ கூடவே குரு வக்ர நிவர்த்தி ஆகி 12க்கும் வராரு. ஸோ உங்களோட 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய 6ஆம் இடம். நிறைய பேருக்கு வேலையில சில பிரச்சனைகள், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராப்ளம், ஒரு குழப்பம். அதன் மூலியமாக இப்போ நான் நிறைய பேர் ஆசையை காமிப்பாங்க, உனக்கு இந்த வேலையை விட ஒரு பெஸ்டான வேலை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல நீங்க ஒரு சூட்சமமா யோசிக்கணும், பொறுமை. இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி. நீங்க இப்ப என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு தேவையில்லாத செலவுகளை பார்க்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சமா இருக்கார், 2க்கு மேலுக்கு முறையூர் உச்சமா இருக்கார், நல்லா இருக்கு. அவர் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்க இடத்துக்கே வரப்போற மேஷ லக்னத்துக்கே வராரு.
ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஒரு சப்போர்ட் இருக்கும். வரவுக்கேற்ற ஒரு செலவு, அதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங், இதெல்லாமே நல்லா இருக்க போகுது. ஸோ இந்த மாணவர்கள் எல்லாமே வந்து படிக்கும்போது கொஞ்சம் கவனம் செலுத்தி படிங்க. தேவையில்லாத நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா இந்த காலகட்டத்துல பொறுமையுடன் உங்களுடைய வேலையை செய்வது ரொம்ப நல்லது. எதுக்குமே வந்து உடனே நீங்க சேஞ்ச் ஓவர் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மாசம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முக்கியமா வந்து குரு மாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. குரு மாறும்போது நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ உங்களுக்கு வந்து தொழில் சிந்தனை எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு வச்சுக்கோங்க, பிளான் பண்ணுங்க. அதுக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த செலவும் இல்லாம உங்களுடைய சக்தி, அதாவது உங்களுடைய தேடுதல், உங்களுடைய எனர்ஜி, அதுக்கெல்லாம் கொஞ்சம் விரயம் பண்ணுங்க. அதெல்லாம் விரயம் பண்ணும்போது உங்களுக்கு பணத்தினால எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்க உங்களோட மூளையை கசக்குறீங்க. ஏதாவது ஒரு பிளான் போடும்போது அந்த மூளை யூஸ் பண்ணும்போது அந்த சக்தி விரயம் ஆகும்போது உங்களுக்கு பணத்துல இருந்து தட்டுப்பாடு எல்லாம் சரியாயிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சூட்சமா பாருங்க, சுயஜாதகத்தை பார்த்து சரி செய்துக்கோங்க. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாற்றம், அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாற்றம், அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன், ராகு, செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன், ராகு, செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி, சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோட இணைகிறாரு. இது வந்து ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம்.
பொதுவாகவே நீங்கள் வந்து உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் வந்து இந்த சனி, சூரியன், செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோட சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை, இதுக்கு வந்து சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணையிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் வந்து தன்னுடைய எதிரி வீடுன்னு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, அதனால் 4 கிரக சேர்க்கையும் இருக்குது. சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க ஏப்ரல் 10லேருந்து 14 வரைக்கும். அதனால் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வயசாக இருந்தாலும் சரி ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை எங்கேயாவது பழைய கடனை நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் சமாதானமாக பேசி முடிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏப்ரல் 14க்கு மேலே தான் நடக்க முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி அவங்களும் ஒரு ஹீட்டட் என்விரான்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்களும் ஒரு உணர்ச்சி வயசப்பட்டு இருப்பாங்க. இதனால் நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு, அது இதில் கொடுமை என்னென்னா சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் பேசினாலே அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை என்னப்பா சௌக்கியமா அப்படின்னு கேட்டிங்கனாலே எதிரில் இருக்கிறவன் டென்ஷன் ஆயிடுவான். அது எப்படி என்னை பார்த்து நீ சௌக்கியமானு கேட்குறான், நான் இத்தனை நாளாக என்ன படுத்த படுக்கையாவா கடந்தேன், அவன் குதிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால் நீங்கள் பேசுகிறதே பயப்படுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் நீங்கள் யாரையும் சும்மாவும் விட மாட்டீங்க. அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அடுத்தவனை வம்புக்கு இழுத்து அவனை இரிட்டேட் பண்ணிவிட்டு அதை பார்த்து ஒரு ஆனந்தமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. குடும்ப தலைவிகள் பண விவகாரங்களில், கணவன் மனைவி விவகாரங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக மேஷ ராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களிடம் அனாவசியமான சண்டைகளை இழுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பேசினாலே பிரச்சனை வருது. அவருடைய ராங் சைடில் போயிட்டு அவங்க கணவரை வந்து இரிட்டேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த கணவனும் கோவப்படுவான். அதே சரி ஆண்கள் தங்களுடைய மனைவிகள், அதாவது மனைவிமார்கள்ட்ட தப்பான வார்த்தைகளை பேசாதீங்க. ஏன்னா இது வந்து குடும்பத்தில் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், நான் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன், இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கேன், ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ ஏற்பட்ட கேட்டகரியில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதம் பணத்தட்டுப்பாட்டினை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட இந்த லோன் வாங்கிறதுக்காக ஏகப்பட்ட அலைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தூக்கம் கெடும் சூழ்நிலை ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நான் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை திருமண வயசில் இருந்தாலும் சரி, வேலைக்கு தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் வந்து ஒரு இக்கட்டான ஒரு பீக் ஆஃப் டென்ஷனில் இருப்பீங்க. பீக் ஆஃப் டென்ஷன்னா
ஒரு ஒரு பதட்டத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி மேஷராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிலேருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி விடியற்காலை 5:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த ஏப்ரல் 5லேருந்து 8ஆம் தேதி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இதில் என்னென்னா செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரார். அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பதட்டமடையக்கூடிய சூழ்நிலை, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு வெளியில் வரா மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க. இதில் நல்ல விஷயம் எதுவுமே சொல்ல மாட்டீங்களன்னா மாத பிற்பகுதி நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. புதன் இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வராரு, நீச்ச பலனை அடைகிறார். அதனால் உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள் 10ஆம் தேதிக்கு மேலே. அவங்களை நீங்கள் திருப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா வெள்ளை தாமரை பூவில் குங்கும அர்ச்சனை செய்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. இதை தினமும் பண்ணாலும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணாலும் சரி. அப்படி பண்ணினீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலை அந்த அன்னை மகாலட்சுமி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் குரு மணிகண்டன், ஜோதிடர், பாலக்காடு, கேரளா. நம்ம பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம்னு சொல்லி அந்த ஜாதகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் எந்த சூட்சமத்தில் இருக்கிறதோ அந்த சூட்சம செயல்பாட்டின் மூலம் செயல்பட்டால் வெற்றி பெறும்னு சொல்லக்கூடிய அமைப்புல NLS அப்படிங்கிற ஒரு முறை, அதாவது நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி ஒரு முறையில ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இது முழுக்க பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் கலந்த முறையில பார்த்து சொல்றோம். சரி, இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். வருகிற ஏப்ரல் மாதம் மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா வருகிற ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா மேசம் ராசிக்கு, அதாவது செவ்வாய் பயிற்சியாகி 12ஆம் இடத்தில் போய் இருக்கிறார். சுக்கிரன் பயிற்சியாகி மேசராசியிலே இருக்கிறார். அப்போ 2 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் சூரியனும் சேரும் பொழுது இந்த மேசம் ராசிக்கு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதம் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவுகள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சுப செலவுனா இப்போ ஒரு திருமண காரியத்திற்காக செல்வது, இல்லை வீடு புண்ணியார்ச்சனைக்காக செல்வது, ஒரு நல்ல விஷயங்களுக்காக செல்லக்கூடிய சுப செலவுகள், ஆன்மீக யாத்திரைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சில புதிய வரவுகளுக்காக பர்னிச்சர் ஐட்டம்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி புது ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய, அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், பர்னிச்சர் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பொருள் வகையில ஏதாவது ஒரு சுப செலவோ, இல்ல வீடு காம்பவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மதில் சுவர் பராமரிப்பு சுப செலவு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருடைய அமைப்பிற்கு ஏற்றாற்போல் இந்த செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும், இல்லையா அதில் ஒரு விரைய செலவு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதே போல் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா
மருத்துவ செலவுன்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் தன் ராசிக்கு 12 போய் இருக்கிறார். மேசம் ராசிக்கு 12 போய் இருக்கும் பொழுது அவர் ஆரோக்கியத்தில் சில இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான முயற்சிகளை செய்வார். அதாவது இந்த மேசராசியுடைய குணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்குன்னு பார்க்காம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு குணம் இருக்கு மேசராசிக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் வேணும், எல்லாத்தையும் பண்ணணும், பிடிக்கணும்னு ஓடி ஓடி லாஸ்ட் உங்களுக்காக பண்ணக்கூடிய ஒருத்தர் உங்க கூட இல்லை அப்படின்னு உள்ள ஒரு ஆணோ பெண்ணுக்கோ எல்லாருக்குமே இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு மனசுக்குள்ள ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய மாதங்களாக நமக்கு பிரபவ வருடம் ஒவ்வொரு சில செயல்களை செய்து தரும். அது தமிழ் புத்தாண்டுல நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா கையாளக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஏதாவது கையில் இருக்கும் பொருள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மொபைல் போனோ, வண்டி வாகனங்களோ, அதாவது உங்களுடைய டூ வீலரோ, உங்களுடைய பர்ஸோ, ஏதாவது ஒரு ரீதியான ஒரு களவு போகும் தன்மை உங்கள் ராசிக்கு இருக்கிறது. இந்த இடத்தில் இருந்து இந்த பொருளை காணும் என்று நீங்க தேடி ஒரு தவிப்புக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் போய் மேசராசிலேயே இருக்கார். அவர் அஸ்வினி நட்சத்திரத்துல இப்போ பயணம் பண்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ பூரட்டாதியில பயணம் பண்றார் மீன ராசியில. அதனால பாத்தீங்கன்னா கையில் இருந்து அதாவது நகைகள், தங்க நகைன்னு சொல்லக்கூடிய நகைகள் காணாமல் போவதோ, இல்ல வெள்ளி சம்பந்தப்பட்ட நகைகள் காணாமல் போவதோ, ஏதாவது ஒரு இழப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அத நம்ம உங்களுடைய ஒரு செயல்பாட்டுல ஒரு வெற்றி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு இழப்புக்கு பின் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மேசராசிக்கு இருக்கு. இந்த இழப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் இந்த மாதிரி இழப்புகளாக வரக்கூடியது. வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் செயல்படக்கூடிய இதுல இருக்கு. அதே மாதிரி எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. எதிர்பாராத பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல படிப்பில் கவனம் அதிகமாக இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா மேசராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 12 போயிருக்கிறார். 1க்கும் 8க்கும் உடையவர் 12 போயிருப்பதனால் புத்தி மந்தம் ஏற்படும். புத்தி செயல்பாட்டில் தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால படிப்புல வந்து நல்ல கவனமா இருந்தா தான் பரீட்சையில பாஸ் ஆக முடியும், மார்க் எடுக்க முடியும், எல்லாமே செயல்பட முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க, வெளியூர் வெளிநாட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் பூர்த்தி பண்ணி கொடுக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா எழுத்து பிழை இல்லாமல் இருக்கிறதா, இன்சில் மாறாம இருக்குதா, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில ரிட்டர்ன் ஆகும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி குடும்பம், தொழில், ஆரோக்கியம், அவர்களுடைய வாக்கு, இதை எல்லாமே வந்து ஜாக்கிரதையாக கையாளக்கூடிய இந்த மாதமாக இருப்பதால், வெற்றிகள் பின்தொடர்வதாக இருப்பதால், தோல்விகள் முன்னில் இருப்பதால் நாம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து செயல்பட்டோம்னா இந்த மாதத்தில் பல இடர்பாடுகளை தவிர்க்க முடியும். மேசம் ராசி வந்து ரொம்ப கவனமா தான் இருக்கணும் இந்த மாதம் சொல்லி. அவர்களுடைய வழிபாடு பாத்தீங்கன்னா அதாவது திருத்துறைப்பூண்டி, மேசம் ராசிக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் வழிபாடு. அங்கேயே பாத்தீங்கன்னா 16 அடி ஆஞ்சநேயர் இருப்பார். ஏன்னா மேசராசிக்கு பாத்தீங்கன்னா குரு 3ல போயிருக்கார். முயற்சியை தடுமாற்றமா இருக்கும். அப்போ கேதுவும் பாத்தீங்கன்னா 5ல இருப்பார். அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா 16 அடி ஆஞ்சநேயர்னு திருத்துறைப்பூண்டியில இருக்கார். அப்போ இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வீட்டுக்கு 12 இருக்கிறார். செவ்வாய் தன் வீட்டிற்கு 12 இருக்கிறார். அப்ப இந்த 16 அடி ஆஞ்சநேயர் கோவில்ல போய் தேங்காய்
வழிபாடுன்னு ஒரு வழிபாடு இருக்கு. தேங்காயை வாங்கி ஒரு சிவப்பு துணியில பிரார்த்தனை பண்ணி கட்டிட்டு வரும். அந்த வழிபாட்டை பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா செயல்களிலும் ஒரு வெற்றியும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு முயற்சியும் அவங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தது போல எல்லாம் நல்லாவே நடைபெறும். அப்போ பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் போயிட்டு நல்ல அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு எல்லாம் போய் வழிபாடு பண்ணலாம். அப்போ இவர்களுடைய எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வருவது, 7ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வருவதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள். 3, 7 அதிர்ஷ்ட எண்கள். அதாவது வெளிர் நிற கலர்கள் எல்லாம் இவர்களுக்கு யோக நிறம். வெளிர் மஞ்சள், வெளிர் பச்சை, வெளிர் ஆரஞ்சு, அந்த மாதிரி வெளிர் நிறங்கள் எல்லாம் யோகமான நிறங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதம் பயன்படுத்தி உங்க வெற்றியான பாதைகளை கண்டெடுத்து கடந்து வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா நம்ம லாஸ்டா சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாம போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஏ அப்படின்னு போற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமே எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள், புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனி விலகி ஓகே சூப்பர், இனி நம்ம அடுத்ததை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஒரு புது முடிவுகள், உங்களோட வேலைக்குரிய ஸ்தானங்களெல்லாம் ஸ்டேபிளாக இருக்க போகுது. ஓகே, எல்லாம் சூப்பர்.
அப்படின்னு யோசிப்பீங்க. மல்டிபிள் கிரகத்தோட யுத்தம் வந்து 5ஆம் இடத்துல போய் உட்கார போகுது. அதான் அப்போ கிரக யுத்தம் நடக்கும்போது என்னன்னா நம்மளே யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம். வார்த்தைகளில் கவனம் தேவை. 2ஆம் இடத்துக்குரிய குரு 5க்குரிய குரு வந்து உங்களுக்கு நல்ல ஃபேவர் பண்றாங்க, சூப்பரா இருக்க போகுது. பட் மல்டி பிளானட்டோட கன்ஜெக்ஷன், அதோட டிரான்சிட் வந்து அதோட இயக்கத்தை கொடுக்கும் இல்லையா. 5ஆம் இடத்துல இருந்து ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதம் கொடுக்கும். சுக்கிரன் ஃபேவரா இருக்காரு, ஓகேவா. ஸோ ஏழுக்குரியர் வந்து இப்போ உச்சமா இருக்க இருந்தாலும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு. குரு பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு, சூப்பர், எல்லாமே ஓகே. அதுக்கு ஈக்குவலா வந்து செலவு அழகா வாங்க ஒரு பிளான் ட்ரிப் போயிடுவான். ஓகே வாங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம். வருமானத்தை கொடுத்து செலவையும் கொடுத்தா அப்புறம் எங்க போய் வருமானத்தை சேமிச்சு வைக்கிறது? அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நமக்கு தேவைகள் இருக்கதா செய்யும், ஆனா அது இப்ப நமக்கு தேவையான்னு யோசிங்க, அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, வீட்டில் ஏசி இல்லை. அந்த ஏசி தேவைன்னா அந்த தேவையான விஷயத்த நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு ஏசி இருக்குது, இன்னொரு 2 ஏசி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது அனாவசிய செலவு. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த தேவையான விஷயங்கள் தேவையா என்று யோசித்து செயல்பட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, உங்களோட லவ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வீட்டில் சொல்லாமல் கல்யாணத்துக்கு உகந்த டைம் அப்படின்னு கேட்டால் ஜூனுக்கு அப்புறம், இப்போ வேண்டாம். ஓகே, புதுசாக எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா இப்போ கிரக யுத்தத்தில் எல்லாரும் போய் அங்கே ஆக்குபைட் ஆனதுனால ஜூன் குரு மாறினதுக்கு அப்புறமா சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு வந்து உங்களுடைய பார்வைகளை 3ஆம் இடத்தையும் நீங்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்னு உங்களோட முயற்சி பண்ணும்போது சூப்பராக இருக்க போகுது ஜூனுக்கு அப்புறம். இப்போ உங்களுக்கு வந்து குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இப்போ குரு பார்வையினால் நல்லது நடக்க போகுது. வருமானம் எல்லாம் பார்க்க போறாரு குரு. அதே மாதிரி சுக்கிரன், செலவுகளை தவிர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதத்தில் உங்களை லவ் போய் சொல்லாமான்னு கேட்டால் இந்த மாதத்தில் சொல்லக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் யுத்தங்கள் ஸ்டார்ட் ஆகும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னா ஜூனுக்கு அப்புறம் தான், எல்லாம் ஒரே முடிவு ஜூனுக்கு அப்புறம். ஏன்னா ஸ்திர லக்னத்துக்கு வந்து 9க்குரியவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அது வந்து கோச்சாரத்துக்கு தேவையில்லை. ஓகேவா. ஸோ குரு பார்வை கோடி நன்மையை தரும், உங்களோட 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ வந்து நல்ல விஷயங்கள், பெரியவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும் ஜூனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா முடிவு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதத்துல அதுக்கு உண்டான ஒரு இன்சிஸ்ட், ஒரு ப்ரெஷர், என்ன பண்ணலாம், காசு இவ்வளோ இருக்கு, ஓகே செலவு பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமாங்கிறத இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். பட் ப்ளீஸ் வெயிட், அவசரமே பட வேண்டாம். இன்னொரு இவ்வளோ நாள் வந்து அர்த்தாஷ்டம சனியில் எல்லா பிரச்சனையிலையும் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ பார்த்துட்டோம், இந்த 2 மாதம் பார்க்கக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணி பொறுமையாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் உங்களோட காயை நகர்த்தலாம். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் பொறுமையாக இருங்க. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் பாலக்காடு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா NLS நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகத்தையும் ஆள்கிறது. ஒவ்வொரு 20 வருடத்திற்கும் ஒரு முறை நம்மை செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் எது, லக்னம் எது, அதற்குண்டான வழிபாடும் அதற்குண்டான செயல்பாட்டையும் செய்தால் வெற்றி பெற முடியும். எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறுவதே என்று சொல்லி நாம பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் இணைத்து லக்ன நட்சத்திர முறைன்னு சொல்லி ஒரு முறையில பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம்.
ஆன்லைன்லயும் பார்க்குறோம், நேரடியாகவும் பார்க்குறோம். சரி, நாம இப்போ இந்த மாதம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிற பலனை தான் பார்க்க போறோம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய, எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம இப்போ துலாம் ராசி பலனை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த மாதம் நாயகர்களாக வரக்கூடியவர்கள் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும். அப்போ இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் நாயகர்களாக வரும் பொழுது, சுக்கிர பகவான் ராசிக்கு 7ல் தன் வீட்டையே பார்க்கிறார், ராசியவே பார்க்கிறார். செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் போய் சனி பகவானுடன் வலுவாக இருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது, 7ஆம் இடமும் வலுப்பெறுகிறது, அவருடைய ராசியும் வலுப்பெறுகிறது. இருந்தாலும் அவர் வீட்டிற்கு அவர் 12ல் இருந்து ராசியை பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வெளியூரில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம், வெளிநாட்டில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மை இந்த மாதம் உறுதியாக நடக்கும், ஏதாவது ஒரு நன்மை உறுதியாக நடக்கும். அதே போல திருமணத்திற்காக அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு மணமகன் கிடைக்கவில்லை, மணமகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு துணை செய்யும் மாதமாக அவர்களுக்கு செயல்படும். அதேபோல் திருமணமாகி மன வருத்தத்தில் இருக்கும் தம்பதியர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் மாதமாக, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் மாதமாக இருக்கும். அதேபோல் தொழில் வேண்டி, அரசு தொழில் வேண்டி பரீட்சை எழுதி காத்திருப்பவர்களுக்கு, அதே போல அரசாங்கத்திற்காக படிப்பிற்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க, மனு கொடுத்திருக்கிறீங்க, விண்ணப்பம் கொடுத்திருப்பவர்களுக்கு, அதே போல் தொழிலில் ப்ரமோஷன் வேண்டி காத்திருப்பவர்கள், அதிகார தொழிலில் இருக்கக்கூடிய காவலர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல வில்லேஜ் ஆபீசராக இருக்கக்கூடியவர்கள், வருவாய்த்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் மாதமாக செயல்படும். ஒரு புதிய இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதங்களாக செயல்படும். நினைத்ததை எவ்வளவு தூரம் சென்றாலும் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. சரி, அப்போ அவங்க ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது யார் இடத்தில் எல்லாம் அப்படின்னு பார்த்தா, தன் நாக்கிலும் வாக்கிலும் நல்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நண்பர்களால் ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் செயல்படும். மனைவியிடம் தன் வாக்கால் வாதாடி ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் செயல்படும். உறவுகளில் தனது சகோதரி உறவில் ஏதாவது ஒரு சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் செயல்படும். அதே போல வீட்டில் பெரியோர்கள் இருந்தால் அவர்களுக்கோ இல்ல தன் உடல் உபாதைகளிலோ ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்கோ அல்ல அதற்கு உண்டான அளவு வைத்திய செலவோ மருந்துகளோ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசிக்காரர்ல கொஞ்சம் பேர் சந்திப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடலில் இருக்கும் பொழுது அதை கவனமாக செயல்படுத்தி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதுசா வெளியூர் போறது, ஆன்மீக யாத்திரை போறது, உல்லாச பயணம் போறது, அதையெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முடிவு செய்து வெளியூர், உள்ளூர் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான முயற்சி அதெல்லாமே இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல அவங்களுக்கு செயல்படும்
வெற்றி பெறும் அப்படிங்கலாம். தொழிலில் புதிய நண்பர்கள் வந்து சேர்வது, உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் ஏதாவது தலைமை பொறுப்பை தருவது, ஒரு வெற்றியான செயலை நீங்கள் செய்வதற்கு உறுதுணையாக உங்களுக்கு பல நண்பர்கள் உதவி செய்வது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு 7ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 6, 7, 8 என்று 3 பாவங்கள் தான் உங்களை இயக்குகிறது. இதற்கு நாயகர்களாக சுக்கிரனும் செவ்வாயும் இருந்து செயல்படுகிறார்கள். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு தஞ்சை பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அதே போல தகப்பன் சுவாமி என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை தரிசனமும் நல்ல முன்னேற்றம் தரும். இங்கே செல்ல முடியவில்லை என்றாலும் அவர்கள் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தரிசனம் காண்பது சிறப்பு. அதை செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்கள் எள்ளுருண்டை தானம் செய்வதும் தேங்காய் எண்ணெய் தானம் செய்வதும் அவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். இவர்களுடைய வெற்றியான எண் அப்படின்னு சொன்னா, அதிர்ஷ்ட எண் சொன்னா, இந்த மாதத்திற்கு 4, 6, 4, 6 இவருக்கு அதிர்ஷ்டமான எண். 4ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அதிர்ஷ்ட எண்கள். அதே போல அவர்களுக்கு இதே கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகளும் இதே தேதிகளும் அதிர்ஷ்ட தேதிகள். இவர்கள் வெள்ளை நிற ஆடையும் வெளிர் பச்சை நிற ஆடைகளும் இவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தை இவர்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வருவதால் இவர்கள் எதிலும் கவனமுடன் இருந்து செயல்பட்டு பெற வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா, 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோட இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோட சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு.
4 கிரக சேர்க்கை. இதுக்கு வந்து சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணையிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் வந்து தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கார். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். இந்த சப்தமஸ்தானம்ங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். மற்ற இடத்துல நீங்கள் வேண்டாத பேச்சுக்களை தவிர்த்தாலே போதும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் போனாலும் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிறனால நீங்கள் பேசினாலே எதிரிகளுக்கு தேவையில்லாத கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்தவனை சீண்டி விட்டுட்டு வேலை பார்க்குறீங்க. இது அடுத்தவங்களை வந்து காயப்படுத்துறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி. குடும்ப விஷயத்தில் நீங்கள் எது பேசினாலும் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லை, எங்கேயுமே அவசரப்பட்டு கருத்து தெரிவிக்கிற இந்த கருத்து கந்தசாமியாக மாறுறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள், அதுவும் குறிப்பாக குடும்ப தலைவிகள், நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை யாருடைய ஹெல்த்துக்காக வேலை பண்ணாலும் சரி, அவங்கள வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துங்க. ஆனால் அவங்கள இரிட்டேட் பண்ணக்கூடாது. பக்கத்தே உட்காந்துட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு நீ தண்டம், நீ வேஸ்ட்டு, நீ அப்படி பண்ணுற, நீ இப்படி பண்ணுற, இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு எதையும் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு உளறி கொட்டாதீங்க. இது அடுத்தவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள் இப்படி இருக்காங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள் அஃபீஷியலாக தேவையில்லாமல் பேச்சுக்களை தவிர்க்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளை குறைத்து கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். என்ன ஒரு நல்ல விஷயம்னா மாத பிற்பகுதியில் பண வருமானம் இருக்குது. அதனால் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது உடம்புல வியாதி இருக்குது, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி ஏதாவது இருக்குது, இல்லை ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்குது, ரத்தத்தில் பொல்யூஷன் ஏதாவது கலந்துருக்கு, இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதம் 2ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான மருத்துவ தீர்வுகளை பெறுவது நல்லது. அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளார ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரி, எங்களுக்கு இப்படியே நெகட்டிவாக சொல்லுவீங்களா, பாசிட்டிவ் எதுவும் இல்லைன்னா நிறையா இருக்குது. பாசிட்டிவ் நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இருக்கிறவங்க சில பேர் உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் நியாயத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க. ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போய் உட்கார போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா நல்ல வார்த்தைகளை பேசி அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் விலகும். தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 19 மதியம் 12 மணி 31 நிமிஷத்துலேருந்து ஏப்ரல் 21 மதியம் 1 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள்.
அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் உச்ச பலத்தை அடையும் பொழுது சுக்கிரனும் அங்கே இருப்பார். ஸோ நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு எதிராக திரும்பும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யார்கிட்டயாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை அன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா வராது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் ஏப்ரல் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம்னா 19ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருதியை வருது. அந்த 19ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால் அந்த 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு ஒன்றா தயிர் சாதத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது, விநியோகம் பண்ணணும். அன்றைக்கி பண்ணக்கூடிய தயிர் சாதத்தை நீங்கள் விநியோகம்தான் பண்ணணும், நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீர்மோர் பானகத்தை மக்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். இதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் தினமும் சாயந்தர வேளை, இந்த மாதம் முழுவதும் தினமும் சாயந்தர வேளையில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து வாருங்கள். அன்னையின் அருளால் பிரச்சனைகளின்றி சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கான அமைப்பு ஏற்பட்டு வேலை சார்ந்த விஷயங்களில் அவமரியாதைகள் குறைந்து நன்மைகள் ஏற்படும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக நம்ம லாஸ்ட்டாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததாக நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாமல் போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போடுற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை
இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாத பலன்கள், இந்த புத்தாண்டு பலன்கள் கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு. எதுக்குன்னா அஷ்டம சனி விலகிடுச்சுடா, நமக்கு சூப்பர், நமக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது, தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. என்ன மேடம் திரும்பவும் நெகட்டிவா அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. நெகட்டிவ் கிடையாது, உங்களுக்கு ஒரு அலர்ட். ஓகே, இப்போ வந்து இந்த ஏப்ரல் மாதத்துல, ஏன்னா வந்து இப்போ சனி மட்டும்தான் விலகி இருக்காரு, ஆனா உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் இன்னும் உங்களுடைய லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவரே இப்பதான் வக்ர நிவர்த்தியாகி அழகா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்தது உங்களுடைய லக்னத்துக்கு வர்றதுக்காக வெயிட்டிங். ஸோ அது வரைக்கும் என்ன நடக்கும், இந்த ஏப்ரல் என்ன எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல போகிறது வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இப்போ கேது உட்காந்துருக்கார். கேது இருக்கும் இடம் எப்படி இருக்கும், அந்த இடத்தை பற்றற்ற நிலையை கொண்டுட்டு வந்துருவார். அப்போ குடும்பத்துல நீங்க நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். உங்களுடைய மனைவியோட வார்த்தைகளோ கணவனோட வார்த்தைகளோ கேளுங்க. குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவி மட்டும் கிடையாது, உங்களுடைய மாமனார் மாமியார், உங்களோட அம்மா அப்பா, உங்களுடைய குழந்தைகள். ஏன்னா உங்களோட குழந்தைகள் கூட இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய இடத்துல வந்துருவாங்க. அம்மா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, அப்பா நீங்க ஏன் இப்படி பண்றீங்களா, கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னால சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா குரு மாறதுக்குள்ள உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நன்மை செய்வார். அந்த நன்மை வந்து கடவுள் வந்து ரூபமா எடுத்து செய்ய மாட்டாரு, மனிதர்கள் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம்ல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மன சிந்தனைகளுக்கு எது சரின்னு படுதோ அதெல்லாம் நீங்க சரி செய்யக்கூடிய ஒரு காலம் தான் இது எல்லாமே. ஓகே, நீங்க தவறு செய்றீங்களா, நல்லது செய்றீங்களா, பிறருக்கு கெடுதல் செய்றாங்களா, அதெல்லாம் வந்து உங்களை பொறுத்தது. நாம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஒருத்தங்களை நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிறது ஏமாத்தி 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 நமக்கே தெரியும் அவங்களை ஏமாத்தி தான் பணம் பிடுங்குறோம் அப்படின்னு. அந்த சிந்தனை அவங்கவுங்களுக்கு தெரியறதா அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ சில காரியங்கள் நீங்க மாற்றும் போது எல்லாமே நல்லதாயிடும். அதாவது எல்லாரும் நினைக்கலாம் நம்ம செய்யறது யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்ம செய்யறது வந்து நம்ம பிளான் பண்ணி தான் செய்யறோம், அப்படிலாம் கிடையாது. நீங்க செய்யறது அழகா அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா வந்து அதுக்கான ஒரு பிரச்சனை எல்லாமே வந்து, ஏன்னா நற்செயல்களும் நீங்க செய்வீங்க. கடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு லக்னமே கிடையாது. ஏன்னா குரு உச்சமாகக்கூடிய ஒரு ராசி, அந்த பாவம் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம். ஆனாலும் மனிதர்கள் அப்படின்னு செய்யக்கூடியது நம்ம வந்து எல்லாருமே தவறு செய்யக்கூடியது, எல்லாருக்கும் திருத்தப்படக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் அந்த காலம். அஷ்டம சனி விலகி நிறைய நொந்து நூடுல்ஸா எல்லா விஷயத்திலும் இருந்து அப்படியே வெறுத்து போய் உட்காந்துருக்கிற நீங்க, ஓகேவா, 2க்குரியவர் உச்சமாக போகிறார். அப்போ என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் பிரச்சனையில இருந்த எல்லாமே உங்களுடைய தொழில் ஸ்தானமா இருக்கட்டும், உங்களுடைய வருமான ஸ்தானமா இருக்கட்டும், இப்போ உச்சமாக போகுது. அப்போ கேது அங்கிருந்து கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேதுவை நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அப்போ அந்த பற்றற்ற நிலையிலிருந்து நீங்க கொஞ்சம் அனுசரணையா, ஓகே நான் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டு உங்களோட குடும்பத்துல அனுசரணையா நீங்க போகும்போது நல்லா. 2ஆம் இடத்துல சுபர்கள் பாக்குறாங்களான்னு கேட்டா நோ. அப்போ அந்த இடம் நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அப்போ வருமான ஸ்தானம் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் இப்போ உச்சமாகும் போது உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி உங்களுடைய செவ்வாயா இருக்கட்டும், உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய ஒரு வீடு வாகனங்கள், இல்லை நீங்க வந்து உங்களுடைய சுக்கிரன், அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய 4க்குரியவர், இவங்க எல்லாருமே வந்து உச்சமாகும் போது உங்களுடைய பிஸ்னஸ் லெவல் எல்லாம் உங்களுடைய வருமான ஸ்தானம் நல்லா இருக்க போகுது. அப்போ அந்த அனுசரிச்சு நீங்க போகும்போது உங்களுடைய டேலண்டா இருக்கட்டும், உங்களுடைய யோசனைகளா இருக்கட்டும், எல்லாமே சரியாக போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கொடுத்துதான் அது சரியாகும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு தூரம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிரச்சனைக்குரிய விஷயத்த வந்து அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க, பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க, அப்படியே மாறிடும். இப்போ வந்து சுக்கிரனா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், சூரியன் மாறும்போது உங்களுடைய
லாட் ஆஃப் செகண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாகும் போது எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்க போகுது. குரு மட்டும்தான் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறாரு, அவரும் சரியாயிடுவார் ஜூனுக்கு அப்புறம். ஸோ இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் எடுக்கலாம். மாணவர்களுக்கு ஒரு புதுசாக வந்து ஏதாவது ஒரு பிளானிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 4 பேர்த்துக்கூட கைடன்ஸ் கேளுங்க. எப்போவுமே இந்த காலகட்டத்தில் 4 பேர்த்தோட உதவி உங்களுக்கு தேவை. அது உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட வெல்விஷராக இருக்கலாம். யோசிச்சு பண்ணிட்டு ஃபைனலாக நீங்கள் டெசிஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றி. இதுதான் கடகத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய, ஏன்னா குழப்பமாக இருப்பீங்க. ஆஹா நம்ம அஷ்டம சனி விலகியாச்சு, அடுத்தது ஒரு புது பிளான் பண்ணலாம் எல்லாம் அப்படி இப்படின்னு யோசிப்பீங்க. பட் இந்த அவசரம் இப்போ இந்த மாதம் தேவையில்லை, ஜூனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ கடகத்துக்கு இந்த காலகட்டத்தில் யோசிச்சு முடிவு பண்ணும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலிமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம்.